வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி, என்எஸ் கிருஷ்ணனை பற்றி ஒரு செய்தி. அவர் ஒரு நகைச்சுவை நடிகர்னு தான் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நகைச்சுவையில் அற்புதமான கருத்துக்களை வலியுறுத்தி சொல்கிறதுல அவர் மிஞ்சருக்கு ஆளே கிடையாது. அதே பாணியில் வர்றதுனால தான் நம்ம காலேஜென்ற விவேக் அவர்களையும் சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்எஸ்கேக்கு கலைவாணர் அப்படின்னு ஒரு பேர், பட்டப்பேர் உண்டு. சரிங்களா? அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு சமயம் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தோடு ஒருத்தர் வரார். அவர் ஒரு வித்வான், நல்லா பாட்டு பாடக்கூடிய ஒரு வித்வான். அவர் நான் நல்லா பாட்டு பாடுவேனுங்க அப்படிங்கிறார். சரி பாடுங்க அப்படிங்கிறார். ஏன் அவர் பாட்டு பாடுவேங்கிறாரு, இவர் பாடுங்கிறாரு. அந்த காலத்தில் அரசவையில் புலவர்கள் பாட்டு பாடி பரிசில் பெறுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே பாணி தான் இங்கே. சும்மா காசு கொடுங்கன்னு கேட்காம அவர் ஏதோ ஒரு பாட்டை பாடி ஏதாவது பணம் தருவார் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் வந்திருக்கார். அவருடைய எண்ணம் என்னங்கிறது இவருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் ஒன்றும் தடை சொல்லலை, பாடுங்க அப்படின்ட்டு. அவரும் ரொம்ப நேரமாக பாட்டு பாடுறார். அந்த பாட்டு நல்லாவே இல்லை, சகிக்க முடியல. எல்லாருமே நெளிகிறாங்க. ஒரு வழியாக அவர் பாட்டை பாடி முடிச்சிட்டார். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். சரி அப்படிங்கிறார் இவர். ஆனால் சும்மா சரின்னு சொல்ல, நிறைய பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு போயிடுறார். வீட்டில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, அவர் நல்லாவே பாட்டு பாடலையே, இது சங்கீதம் தெரியாததுன்னு கூட தெரியுமே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நியாயம் தானேங்க? நல்லாவே பாட்டு பாடலை, ஆஹா ஓஹோ பிரமாதம்னு புகழறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆனாலும் நிறைய பணம் கொடுக்குறாரு. அப்போ என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய உள்ளமும் எவ்வளோ பெரிய ஆழ்ந்த சிந்தனையும் இருந்தால் சொல்ல முடியும். நீங்களே முடிவு பண்ணிக்கணும். நல்லாவே பாட்டு பாடலை அவர், எனக்கும் தெரியும். ஆனால் அவர் பாடின பாட்டில் ஒரு சங்கதியை சொன்னாருங்கிறார். ஏதோ ஒரு பாட்டு பாடுறாரு, ஏதோ ஒரு கீர்த்தனை பாடுறாரு, ஏதோ ஒரு சினிமா பாட்டு பாடுறாருன்னு வச்சுக்குவோம். அதில் என்ன சங்கதி இருக்க முடியும்? அந்த பாட்டில் இருக்க சங்கதி தானே இருக்க முடியும். அவர் தனியாக என்ன சங்கதியை அதில் சொல்ல முடியும் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் சந்தேகம். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை, அவர் பாட்டு பாடினதெல்லாம் வாஸ்தவம்தான், நல்லா இல்லைங்கிறது அதை விட வாஸ்தவம்தான். ஆனால் பாட்டில் ஒரு செய்தி எனக்கு கடத்தினார், தன்னுடைய ஏழ்மை நிலைமையை அழகாக சொன்னாருங்கிறார். அந்த பாட்டினுடைய வரிகளில் அது வராது. அது ஏற்கனவே யாரோ எழுதி ஏதோ இடத்துல சினிமாலையோ எங்கேயோ பாடின பாட்டு. அது இவராக இட்டு கட்டி பாடலை. ஆனால் அந்த பாட்டை பாடுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த பாட்டை பாடும்போது, ஐயோ கடவுளே, எப்படியாவது இந்த பாட்டுக்கு இவர் ஏதாவது ஒரு பரிசு கொடுத்துடணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே அதில் தொக்கி நிற்குது. இதை சாமானியர்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த கருணை உள்ளம், அந்த வள்ளல்தனம், மற்றவர்கள் பசி, பட்டினி, ஏழ்மை, வறுமை, அவங்க படுற கஷ்ட நஷ்டங்களை பார்த்து யார் ஒருவர் இறங்க முடியுமோ, இரக்கம் கொள்ள முடியுமோ அவங்களுக்கு தான் அது புரியும். மற்றபடி அந்த பாட்டில் எந்த வார்த்தையும் நான் வறுமையில் இருக்கேன், நான் ஏழ்மையில் இருக்கேன்லாம் வராது. அந்த பாடுற துணி இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு பரிதாபமாக இருந்திருக்கேன். அதை அவர் உணர்ந்திருக்கார். நம்ம புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் மிகப்பெரிய வள்ளல், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் எம்ஜிஆருக்கே சீனியர் என்எஸ் கிருஷ்ணன். அவர் வயதிலும் மூத்தவர், திரைத்துறையிலும் இவருக்கு முன்பாகவே அவர் வந்தவர். அவருடைய கூட்டு முயற்சியில் தான் எம்ஜிஆரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய ஆள் ஆனது. ஆரம்பத்தில் இவருக்கு ஒரு நல்ல நட்பு. என்எஸ்கே கிட்டே இருந்து கூட இந்த வள்ளல் தன்மையை, ஏற்கனவே என்னிடம் இருந்த வள்ளல் தன்மையை நான் உயர்த்தி கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில இடங்கள் அவர் சொல்லியிருக்கார். யாரோ சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நல்லவரை காண்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றேங்கிற மாதிரி இவர் கூட சேரும்போது ஏற்கனவே அவர்கிட்ட இருக்க அந்த நல்ல குணம் மேம்பட்டிருக்கு. அதனால்
இந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒருத்தருடைய கஷ்டத்தை உணர்வதுங்கிறது மனிதாபிமானத்தின் உச்சம். என்எஸ் கிருஷ்ணன் வாழ்க்கையில் நடந்த இது பல விஷயங்களில் இது ஒன்று. இது கொஞ்சம் உணர்வுபூர்வமானதாக இருக்கிறதுனால இதை நாம் இன்றைக்கி நாம் சொல்கிறோம். சரிங்களா? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சப்போன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.